போலீஸ் கேட்டா டிஜிபி கிட்ட கேளுங்க, டிஜிபி கிட்ட கேட்டா ஐஜி கேளுங்க. இதெல்லாம் ப்ரொசீஜர்ல சார் எல்லாருக்கும் தெரியுங்க, எல்லாருக்கும் தெரியுங்க. முத நாள் அப்ளை பண்ணி மறுநாள் பெர்மிஷன் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டத்துக்கு கொடுக்கலன்னு சொல்லுங்க, ஒரு கூட்டத்துக்குள்ள சொல்லுங்க. எங்க கூட்டத்துக்கு சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற முடியல எழுதி கொடுத்துருக்காங்க. உலக வரலாற்றுல உண்டா? நான் ஒரு கூட்டம் கேட்கிறேன், எனக்கு வந்து எழுதி கொடுத்துருக்காங்க சட்டம் ஒழுங்கு எங்களால் காப்பாற்ற முடியாம போயிடணும். உலகத்துல ஒரு தமிழ்நாடு போலீஸ் எழுதி கொடுத்து பாத்துருக்கீங்களா? இப்படி நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க மனசா சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் முத நாள் அப்ளிகேஷன் கொடுத்து மறுநாள் கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்துட்டா 15 நாளைக்கு முன்னாடி தான் கேட்டிருக்காங்க. அப்படிதான் சொல்லுங்க பாப்போம். ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கிடையாது சொல்லுங்க. என்ன பண்றீங்க? அப்ப நீங்க வந்து ப்ரொசீஜர், எங்கள்கிட்ட ப்ரொசீஜர் அப்படின்றீங்க. இப்படி பார்ஷியலா நடந்துப்பாங்க, நம்மள ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குவாங்கன்னு தெரியுதுன்னா நமக்கு தான் சட்ட வாய்ப்புகள் இருக்குல்ல சார். கோர்ட்டுக்கு போலாம்ல, அமல்படுத்தலாம்ல. நீங்க போங்க பாஸ். அவர் ஏன் பாஸ் கோர்ட்டுக்கு போ, வீட்டுக்கு போ, ரோட்டுக்கு போய் சொல்லி அவருக்கு தானே சார் பிரச்சனை. அவர் பார்த்து உங்கள்கிட்ட சொன்னாரா எனக்கு பிரச்சனைன்னு? நான் திரு விஜய் வந்து உங்கள்கிட்ட அழுதாரா? 27 குடும்பத்தில் உங்களை அழுதாரா? விஜய் வந்து என்ன யாரும் பார்க்க விட மாட்டாங்கன்னு உங்கள்கிட்ட கதறினாரா? இல்ல 27 குடும்பம் எங்களை பஸ்ல வர சொல்ல கதறினாங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.